பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தால் உங்கள் யாவரை நான் வாழ்த்துகிறேன். ஒரு பாடலை பாடி நாம் ஜெபிப்போம். கவர்ச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே, உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். கவர்ச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கண்மலையே ஸ்தோத்திரம். என்னை இழுத்து கொள்ளும், ஓடி வந்திடுவேன், அறைக்குள் அழைத்து செல்லும், அன்பில் களி கூறுவேன். கவர்ச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கண்மலையே ஸ்தோத்திரம். திராட்சை ரசம் பார்க்கிலும் இனிமையானவரே, ஊற்றண்டை பரிமளமே, உலகெல்லாம் மனமே. கவர்ச்சி நாயகரே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கண்மலையே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம் ஆண்டவர் இயேசு மிகவும் எல்லா மக்களையும், உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் நேசிக்கக்கூடியவர். அவர் எல்லா மக்களையும் அவர் இழுக்கக்கூடியவர். அவர்தான் நம் அருள்நாதர் இயேசு. அவர்தான் நம்முடைய கவர்ச்சி நாயகர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்மை கவரும்போது, நாம் அவரை கவரும் பொழுது, அவரும் நாமும் ஒன்றாய் இணைகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய ஆனந்தத்தை நாம் உணர முடியும். அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் பெற்றிருக்கிற ஒவ்வொருவரும் அந்த தெய்வீக அனுபவத்திற்குள் ஒவ்வொருவரும் வருகிற பொழுது மிகவும் ஆனந்தமாக, மிகவும் ஆர்ப்பரிப்போடு வாழ்கிறதை நாம் உணர முடியும். அல்லேலூயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழிநடத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீக்கி
உற்சாகத்தால் நிரப்ப வேண்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. நாம் அன்புக்குரியவர்களே, நாம் என்ன சொல்ல வேண்டும், எங்கு செல்ல வேண்டும் என்பதை நமக்கு ஒவ்வொரு நாளும் நம் அருள்நாதர் இயேசு நமக்கு அவர் கூட இருந்து வழிநடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சாத்தானுடைய தீக்கணைகளிலிருந்து நம்மை அவர் பாதுகாத்துக் கொள்வார். நாம் தீமையான இடங்களுக்கு செல்லாமல், தீமையான காரியங்களை பேசாமல், பரிசுத்த ஆவியானவர் நம்மை அவர் வல்லமையாய் வழிநடத்துவதை நாம் உணர முடியும். அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய அருள்நாதர் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அவர் அன்பு, இரக்கம், கிருபை, தயவு நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துவதை நாம் உணர முடியும். அல்லேலூயா. இன்று காலை முதல் இதோ இந்த வேளை வரையிலும் நம்மை அன்போடு, இரக்கத்தோடு, கிருபையோடு, தயவோடு காத்து வந்த தெய்வத்திற்கு நன்றி செலுத்துவோம். அன்பாண்டவரே, இன்று காலை முதல் இதோ இந்த வேளை வரையிலும் அற்புதமாய் ஆண்டவர் வழிநடத்திய கிருபைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. எத்தனையோ சோதனைகள், வேதனைகள் வந்தாலும் எல்லாவற்றையும் மாற்றி அமைத்து இந்த நாளில் ஆண்டவரே உமது அன்பு கரம் எங்களோடு கூட இருந்ததை நாங்கள் உணர்ந்தோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, அப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உலகத்திலே அப்பா உபதிரவங்கள் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், உங்களை தப்புவிப்பேன், உங்களை பெருமைப்படுத்துவேன், கோழி தன் குஞ்சுகளை காப்பது போல் உங்களை காப்பாற்றுவேன் என்று சொன்ன என் அருமை இரட்சகரே, உமக்கு நன்றி அப்பா. விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகக்கூடிய வார்த்தைகள் ஒழியாது என்பதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் உணரக்கூடிய சக்தியை கொடுத்ததற்காய் நன்றி அப்பா. கட்டுவோர் விளக்கிய கல்லே கட்டடத்தின் மூளைக்கல் என்று சொன்னார் என் அருள்நாதரே. அப்பா, இந்த சமுதாயத்தில் எங்களை ஒதுக்கினாலும், உலகத்திலே ஒதுக்கினாலும், ஆனால் கர்த்தாவே உமக்கு சிறந்த ஆண்டவரே மக்களாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நானே வழி, சத்தியம், ஜீவன் என்று சொன்னவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னால் இல்லாமல் ஆண்டவரே தகப்பனே, உம்மால் இல்லாமல் எங்களுக்கு விடுதலை இல்லை அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை கண்மணி போல காத்து வருகிற நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று அப்பா எங்களை உங்களுக்கு ஆண்டவரே உமது கண்ணை போன்று எங்களை பாவித்து வருவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்ஜிக்கிற சிங்கம் போல் யாரை விழுங்கலாம் என்று சாத்தான் வலை விரித்து தேடினாலும் அப்பா நீர் எங்களுக்கு பாதுகாப்பை கொடுத்து எங்களை நடத்துவதற்காக நன்றி அப்பா. எங்கள் தேசத்தை, எங்களுடைய கிராமங்களை, பட்டணங்களை ஆண்டவரே, எங்கள் தமிழ்நாட்டை உமது அன்பு கரம் ஆண்டவரே தாங்கி நடத்துவதற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்திய தேசத்தில் ஆண்டவரே உமது அன்பு கரம் கூட இருக்கட்டும் அப்பா. உலகம் முழுவதும் ஆண்டவரே உடைய அன்பின் பிரசன்னத்திற்குள் ஆண்டவரே மூடி மறைத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா. நாங்கள் ஆண்டவரே உம்மை சார்ந்து வாழ ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இதோ இந்த வேத வசனத்தை நாங்கள் வாசிக்கிற பொழுது ஆண்டவரே அப்பா உமது இறை பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. மத்திய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 25 முதல் நாங்கள் வாசிக்கிற பொழுது ஆண்டவரே நீங்கள் சொல்கிறேன், ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், உயிர் வாழ எதை உண்பது என்பதை, எதை குடிப்பது என்றோ, உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். உணவை விட உயிரும், உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா? வானத்து பறவைகளை நோக்குங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை, உங்கள் விண்ணகத் தந்தை அவற்றுக்கு உணவளிக்கிறார். அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா? கவலைப்படுவதால் உங்களில் எவர் தமது உயரத்தோடு ஒரு முழம் கூட்ட முடியும்? உடைக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? காட்டு மலர் செடிகளை எப்படி வளர்கின்றன என கவனியுங்கள். அவை உழைப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை. ஆனால் சாலமோன் கூட தம் மேன்மையில் எல்லாம் அவற்றில் ஒன்றைப் போலவும் அணிந்திருந்ததில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன். அல்லேலூயா. ஆம் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, கவலைப்பட வேண்டாம். ஆகவே நான் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தால் நமக்கு என்ன தேவை என்பதை ஒவ்வொரு நாளும் அறிந்திருக்கிறார். நம்முடைய தேவைகளையெல்லாம் அவர் பூர்த்தியாய் அறிந்திருக்கிறார். ஏனென்றால் ஆண்டவர் சொல்கிறார், மத்திய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் பிரியமானவர்களே 18-19 வசனங்களிலே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்று ஆண்டவர். ஆம் பிரியமானவர்களே, நாம் கடவுளை சார்ந்து தேடுகிற பொழுது நமக்கு உண்மையான ஆசீர்வாதங்களை தருகிறார். மண்ணுலகில் உங்களுக்கு செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அழித்துவிடும், திருடரும் அதை கண்ணமிட்டு திருடுவர். ஆனால் விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள், அங்கே பூச்சியோ துருவோ
துருவோ அழிப்பதில்லை, திருடரும் கண்ணமிட்டு திருடுவதில்லை என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் உணர்கிறோம். அல்லேலூயா. ஆகவே நமக்கு விண்ணகத்திலே நமக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகவே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுகிற பொழுது எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு கூட்டி கொடுக்கிறவராய் இருக்கிறார். இந்த உலகத்திலே அன்புக்குரியவர்களே, நமக்கு தேவையான காரியங்களை கர்த்தர் இயேசு நமக்கு எல்லாவற்றையும் கூட்டி கொடுக்கக்கூடிய ஆற்றலையும் சக்தியும் படைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே 1000 கோடி சூரியனிலும் பிரகாசமுள்ள இறைவன் நம்முடைய குடும்பங்களிலே இருளையெல்லாம் மாற்றி நம்மை வழிநடத்துவதை உணர முடியும். ஆகவே நம்முடைய வேலைகளிலே நம்மை பிரகாசிக்க செய்வார், படிப்பிலே பிரகாசிக்க செய்வார், வேலையிலே தொழிலிலே ஆண்டவர் இயேசு நமக்கு பிரகாசிக்க செய்வார். தமிழ்நாடு பிரகாசமாய் மாற நாம் ஜெபிக்கிற மக்களாய் இருக்க வேண்டும். இருள் மாற வேண்டும், பாவங்கள் மாற வேண்டும், சாபங்கள் மாற வேண்டும், தீமையான பழக்க வழக்கங்கள் மாற வேண்டும். ஆகவே எல்லா மக்களுக்குள் அன்பு, இரக்கம், கிருபை, தயவு, பெரிய ஒரு அன்பு இறங்க வேண்டும். அல்லேலூயா. மதுபான பழக்க வழக்கங்களுக்கும் போதை வஸ்துக்களுக்கும் மக்கள் அதிலிருந்து விடுதலை பெற கர்த்தர் தாமே அவர்களுக்கு நல்ல ஆசீர்வாதமான நல்ல நிறைவான வாழ்வை கொடுக்க அவர்களுக்காக ஜெபிப்போம். அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, கடவுளால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். மனிதன் நமக்கு என்ன செய்ய முடியாது என்று நினைக்கிறார்களோ இவர்கள் இதற்கு மேல் இவர்கள் தப்பிவிக்கவே முடியாது. இந்த வாழ்க்கையிலே செழிப்பு இருக்காது. இவர்கள் மிகவும் சோர்ந்து விட்டார்கள், இவர்களை காப்பாற்ற யாராலும் முடியாது என்று சொல்கிற பொழுது தத்ரூபமாக ஆண்டவர் இயேசு இறங்கி வருவார். மகனே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை கரம் பிடித்து வழிநடத்துவேன், உனக்கு இக்கட்டான காலங்களில் நான் உங்களுக்கு வழிகளை ஏற்படுத்தி கொடுப்பேன். நம்முடைய வாழ்க்கையிலே புயல் காற்று அடிக்கலாம், நமக்கு இனி இந்த காற்றிலிருந்து தப்பிக்க முடியாது, இந்த பிரச்சனை தப்பிக்க முடியாது என்பதை சாத்தான் அறிந்திருக்கலாம். ஆனால் கடவுள் இயேசு நம்முடைய படகிலே அவர் ஏறி வருவார், அமைதியான இடத்திற்கு அழைத்துச் செல்வார், ஆழத்திலே நம்மை வலைகளை போடச் செய்வார். நமக்கு எந்த இடத்திலே தொழில் செய்ய முடியுமோ அந்த இடங்களிலே தொழிலை ஆண்டவர் செய்ய நமக்கு வழி நடத்துவார். நமக்கு முடங்கி கிடக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் மீண்டுமாய் மீட்டு கொடுப்பார். அல்லேலூயா. சாத்தான் தீமைகள் சாத்தான் அநேக மக்களுடைய வாழ்க்கையிலே சாபங்களை கொண்டு வரலாம். அந்த சாபங்களை எல்லாம் கர்த்தர் இயேசு உடைத்தெறிவார். அல்லேலூயா. ஆகவே கடவுள் மீது விசுவாசத்தை நம்பிக்கை வைக்கிற பொழுது இறைவனாகிய கர்த்தர் நம்முடைய எல்லா விதமான சாபங்களையும் மாற்றுவார். அல்லேலூயா. பில்லி சூனிய கட்டுகள், பொருளாதாரத்திற்கு கட்டி வைத்திருக்கிற கட்டுகள், குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல் இருக்கிற மக்களுக்கு சமாதானத்தை ஆண்டவர் கட்டவிழ்ப்பார். அல்லேலூயா. பிரச்சனைகள், நோய் நொடிகள், வியாபாரத்திலே கட்டுகள், ஆட்சியிலே பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அருள்நாதர் இயேசு மாற்றி கொடுப்பார். ஆகவே தமிழ்நாடு ஆசீர்வாதமாக இருக்க, ஆளுகிறவர்களுக்கு நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை தர நாம் ஜெபிக்கிற மக்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லா அதிகாரிகளையும் கர்த்தருடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கும். காவல்துறை, நீதித்துறை, சட்டத்துறை, மருத்துவத்துறை, கல்வித்துறை, அரசியல் துறை, வியாபாரத்துறை, சினிமா துறை, இன்னும் உழைக்கிற எல்லா மக்களையும் கர்த்தருடைய பாதத்திலே ஒப்பு கொடுப்போம். எல்லோருக்கும் ஆண்டவருடைய அருள், இரக்கம், கிருபை, தயவு இறங்கி வரட்டும். எல்லா மக்களையும் ஒன்றாய் நேசிக்கக்கூடிய கிருபையை தரும்படியாக ஜெபிப்போம். சாபங்கள் எல்லாம் மாறட்டும், தீராத பிரச்சனைகள் மாறட்டும், கேஸ்கள் எல்லாம் மாறட்டும். அருள்நாதர் இயேசு எல்லாவற்றையும் மாற்றி கொடுப்பார். அநேக மக்கள் பிரச்சனைகளிலே தவித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்க யாரால் முடியும் என்று அருள்நாதர் இயேசு எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி நமக்கு நல்ல ஒரு பொக்கிஷமான ஆசீர்வாதமான வாழ்க்கையிலே நம்மை வழிநடத்துவார். அல்லேலூயா. ஆகவே நாம் இந்த நாளிலே கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி சொல்வோம். புதிய ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார், புதிய காரியங்களை நமக்கு வழி திறப்பார். நம்முடைய வியாபாரத்திலே புதிய வழிகளை திறந்து கொடுப்பார். ஊழிய பாதைகளிலே புதிய வழிகளை திறப்பார். கர்த்தர் தாமே நமக்கு கூட இருந்து நடத்துவதை நாம் உணர முடியும். அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஒவ்வொரு நாளும் தாங்கி நடத்துவதை நம்மால் உணர முடியும். அல்லேலூயா. சிலுவையில் அறையுண்ட மெசியா, இறை வல்லமையும் இறை ஞானமுமாயுள்ளார். இதை உள்ளங்கள் உணர்ந்திடட்டும், இந்த உலகமும் உணர்ந்திடட்டும். அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா, அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா. நெஞ்சினில் அமைதியை இழக்கின்றோம்,
மன நிம்மதி இழந்து தவிக்கின்றோம், நோவிலும் சாவிலும் துடிக்கின்றோம். எங்கள் தேவனே சிலுவையின் பதில் சொல்லுவார். இந்த சிலுவை உமது வல்லமையே, இந்த சிலுவை உமது ஞானமே, இந்த சிலுவை உமது வல்லமையே, இந்த சிலுவை உமது ஞானமே. ஹல்லேலூ ஹல்லேலூ ஹல்லேலூயா, ஹல்லேலூ ஹல்லேலூ ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, சிலுவையில் இருக்கிற மரித்த இயேசு உயிரோடு இருக்கிறார். மரித்த ஆண்டவர் 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். அந்த இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்கள் நம்முடைய உள்ளத்திலும் அவர் என்றென்றும் தங்கியிருக்கிறார். நம்முடைய குடும்பத்தில் அவர் உலா வந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய கிராமங்களில் அவர் உலா வருகிறார். தமிழகத்திலே எல்லா இடங்களிலும் ஆண்டவர் உலா வருகிறார். பாவங்கள், சாபங்கள், தீமைகள், நோய் நொடிகள், தீராத பிரச்சனைகளுக்கு ஆண்டவர் முற்றுப்புள்ளி வைத்து ஆசீர்வாதமாய் வழிநடத்துவார். சிறு பிள்ளைகளை ஆண்டவர் பாதுகாக்க வேண்டும். எல்லா படிக்கிற பிள்ளைகள், கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகள், வேலை செய்கிற பிள்ளைகள் எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் பாதுகாப்பை தருவார். பெண்களுக்கு ஆண்டவர் எல்லா சிறு குழந்தைகளுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பாதுகாப்பு கொடுப்பார். ஏனென்றால் இந்த உலகம் இன்று யாரை விழுங்கலாம் என்று கர்ஜிக்கிற சாத்தான் சிங்கம் போல் இன்று கர்ஜித்து கொண்டிருக்கிறான். ஆகவே அவனுடைய வலையிலே விழாமல் இறைவன் தாமே நம்முடைய குடும்பங்களை, நம்மையும், இந்த தேசத்தையும், கிராமத்தையும், இந்த பட்டணத்தையும், தமிழ்நாட்டையும் பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாம் ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, இதோ இந்த நேரத்திற்காய் நன்றி அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் பட்டணத்தை ஆசீர்வதியும், கிராமங்களை ஆசீர்வதியும், எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும். பரிசுத்த ஆவியினுடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தமிழ்நாடு முழுவதும் ஆண்டவரே அப்பா, உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா மக்களையும் பாதுகாத்துக் கொள்ளும். ஜாதி, மத, இன, மொழி வேறுபாடு இல்லாமல் ஆண்டவரே, நாங்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அன்போடு வாழ எங்களுக்கு நல்ல ஞானத்தை, கிருபை, ஆற்றலை, சகோதர பாசத்தை தாருமப்பா. இந்த உலகத்தில் ஆண்டவரை நீர் ஆண்டவர் எப்படி வாழ்ந்தீரோ, வாழ்கிற பொழுது ஆண்டவரை எல்லா மக்களையும் நேசித்தீரோ, அப்படியாய் நாங்கள் ஒருவரை ஒருவர் ஆண்டவரே புரிந்து வாழ கிருபை தாரும். ஏற்றத்தாழ்வுகளை எல்லாம் மாற்றும் ஆண்டவரே, இல்லாத நிலைமைகள் எல்லாம் மாற்றும் அப்பா. தரித்திரமான காரியங்களை எல்லாம் மாற்றும் அப்பா. ஆண்டவர் யாருக்கெல்லாம் ஆண்டவரே அப்பா பிரச்சனைகள் இருக்கிறதோ, பண தேவைகள் இருக்கிறதோ, அனைத்து மக்களையும் சந்தியும். வீடு வாசல்கள் இல்லாத மக்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்தி தாரும் அப்பா. தொழில் வியாபாரம் இல்லாத பிள்ளைகளுக்கு வியாபாரங்களை ஆண்டவர் தொழிலை ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பன, வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளை தரும்படியாக ஜெபிக்கிறோம். படிக்க முடியாத பிள்ளைகளுக்கு படிப்பறிவை தாரும் அப்பா. படிப்பை ஆண்டவரை படிக்க தேவையான பண தேவைகளை பரலோகத்திலிருந்து என் தேவன் சந்திப்பீராக. நல்ல ஆண்டவரை உதவும் கரங்களை அனுப்புவீராகப்பா. சேவை செய்கிற மக்களை ஆசீர்வதிப்பீராக. பிறருக்கு உதவுகிற மக்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. எல்லா ஆண்டவரை துதிகன மகிமை கேரெடுக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே நம்முடைய ஜெபங்களை கேட்டு நம்மை ஆசீர்வாதமாய் வழி நடத்துவாராக. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. உடைய அலைபேசியும் 9945282197 மற்றும் 9443067954. எங்களுக்காய் தொடர்ந்து ஜெபியுங்கள். நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். செய்கிற பணிகள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்க உங்களுடைய ஜெபங்களிலே எங்களையும் தாங்குங்கள். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட்.